Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னத்தின் 9 குணங்கள். இந்த தலைப்பில் மிதுனத்தின் 9 விதமான உட்பிரிவு குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு லக்னம் அப்படிங்கிறதுல ஒரு கேரக்டர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளே லக்னங்கிற தலைப்பில் காணொளிகளில் அதை நிறைய போடுவோம். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற நுணுக்கமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நவாம்ச ரீதியாக அவர்களின் குணங்கள் 9 விதமான காரகத்துவத்தோடு பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். அதை தான் நம்ம வரிசையாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு மிதுன லக்னம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுடைய 3ஆம் வீடு, புதனுடைய ஆட்சி வீடு. இது ஒரு உபய வீடு. உபய வீடுகளினுடைய தன்மையே என்னென்னா நிலையற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். உபய வீடுகள் நிலையற்ற தன்மை கொண்டவை. சர வீடுகள் தொடர்ந்து செயலாற்றும் தன்மை கொண்டவை. ஸ்திர வீடுகள் நிலைத்த தன்மை கொண்டவை. உபய வீடுகள் நிலையற்ற தன்மை கொண்டவை. அப்போ இந்த நிலையற்ற ஊசலாட்டம் கொண்ட வீடுகள் உபய வீடுகள்னே சொல்லுவாங்க. உபய வீடுகளில் காற்று தத்துவத்தில் வர்ற ஒரே வீடு மிதுனம் தான். இப்போ கன்னி பார்த்திங்கன்னா பூமி தத்துவத்தில் போயிடும், தனுசு நெருப்பு தத்துவத்தில் போயிடும், மீனம் நீர் தத்துவத்தில் போயிடும். இதில் பூமியும் கொஞ்சம் நிலைக்கும், நெருப்பு எரியற வரைக்கும் நிலைக்கும், தண்ணீர் பூமி பூரா நிலச்சிருக்கிறது. ஆனால் இந்த காற்று ஒன்று மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிலையாமை அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்குது. உபயலக்கணங்களே நிலையாமை தான், அதில் நிலையாத தன்மை அதீதமாக இருக்கிறது மிதுனத்துக்கு. ஏன்னா அதோடைய தத்துவம் காற்று தத்துவம். அப்போ இந்த லக்னக்காரங்களுடைய கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, எப்போ வேணாலும் மாறும் அப்படிங்கிறது. எல்லா லக்னங்களுக்கும் உட்பிரிவுகளில் 9 குணங்கள் இருக்கும்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு உட்பிரிவுகளில் 90 குணம் இருக்கும், 900 குணம் கூட இருக்கும். அந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்ட லக்னங்கள் இது முதன்மையானது. இந்த லக்னத்தில் பார்த்திங்கன்னா மிருகசீட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களையும் உள்ளடக்கிது. ஸோ அந்த வகையில் அதிகமான தொடர்புகளை பெறக்கூடிய இந்த லக்னத்துக்கு நவாம்ச லக்னமாக 1வது லக்னமாக துலாம் விழுகும். மிருகசீடம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பிக்குது. இது ஒரு சரலக்னம்ங்கிறதுனால நீங்கள் பிறந்தபோது மிதுன லக்னத்திலையும் நவாம்சத்தில் உங்களுக்கு துலா லக்னமும் விழுக பெற்றுச்சுன்னா ஓரளவுக்கு செயல்திறன் மிக்கவராக இருப்பது, சமுதாயம் சார்ந்த விஷயங்களை சிந்திப்பது, அதன் மூலம் பொருளாதார வெற்றிகள் அடைய முயற்சி செய்வது, காற்றை போல் வேகமாக செயல்படுவது அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும். இதில் நவாம்ச துலா லக்னமாக வர்றதுனால, அது சுக்கிரனுடைய வீடாக போகிறதுனால வாழ்க்கை துணை வந்த பிறகு நல்ல விதமான முன்னேற்றங்கள், பொருளாதார வெற்றிகள், வளர்ச்சி போன்றவை கிடைக்கப்பெறும் யோகிதை இதில் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மிருகசீரிடம் 4ஆம் பாதத்தில் இதே லக்னம் ஒழுகும்போது நவாம்சத்தில் விருச்சிகம் போய் விடும். இது லக்ன சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசி கட்டத்தில் இருக்கிற லக்னத்துக்கு அம்ச கட்டத்தில் 8வது லக்னமாக வரும், 6வது லக்னமாக வரும். இது கொஞ்சம் முரண்பாடான அமைப்பு. நிறைய ரகசியம் நிரம்பிய மனிதராக இருப்பார் ஜாதகர். நார்மலாகவே மிதுன லக்னத்துக்கு அந்த குணம்லாம் இருக்காது. வெளிப்படைத்தன்மைங்கிற பேரில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. இவங்கள்ட்ட ரகசியமே தங்காதுன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நவாம்சத்தில் இந்த மிருகசீரிட 4ஆம் பாதத்தில் லக்னம் விழுந்து விருச்சிகத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக ரகசியம் நிரம்பியவராக இருப்பீங்க. நிறைய மறைபொருளான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளாக மாறிடுவார். அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, இவங்களுக்கு 6ஆம் இடமாக வரதுனால கடன் சார்ந்த விஷயம், நோய் சார்ந்த விஷயம், எதிரி சார்ந்த விஷயங்களால் வாழ்நாள் முழுக்க துன்பப்படுற விதி இருக்கும். அதாவது ஒரு கடனை மறைச்சி வச்சுக்கிட்டு அது வட்டி கட்டி வீணாகிறது, எதிரிகள் தொல்லையை மறைச்சி வச்சுக்கிட்டு அதை சமாளிக்கிறதுக்கே போராடுறது, நோயை மறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ரகசியமான வைத்தியம் பார்த்துக்கிறதுன்ற இந்த ரகசிய அமைப்புகள் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். இது விரும்பத்தகுந்த அமைப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக திருவாதிரை 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழுகுது மிதுனமாக இருக்கும்போது நவாம்சத்தில் தனுசுக்கு போயிடும். இது ஒரு பெரிய மனித தன்மை கொண்ட லக்னம். உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுற பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். கூட்டு தொழிலினால் ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் தவறான முடிவுகளை நிறையா எடுத்துகிட்டு அதை
சரி பண்ணுறதுக்குன்னே பெரிய போராட்டங்களாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல உத்தியோக அமைப்பு கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது, பெரிய மனித தோரணையோடு நடந்துக்கிறது, எல்லாரையும் அரவணைச்சு சகிப்புத்தன்மையோடு போயிடுறதுங்கிற மாதிரி. நார்மலாக அந்த அரவணைப்பு குணம், சகிப்புத்தன்மை குணம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அளவுக்குனது. நவாம்சத்தில் இந்த அமைப்பு விழுகும்போது கொஞ்சம் நிதானிக்கும் வாய்ப்புகளும் இருக்கும். இது ஒரு விதத்தில் நல்ல குணம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளும்போது அது ஒரு நல்ல விதமான பலாபலன்களை நவாம்சத்தில் இவங்களுக்கு தனுசு விழும்போது கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகரம் அதாவது திருவாதிரை 2ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழுகுது அப்படிங்கும்போது மகரத்துக்கு போகும். இப்போ மகரம் விழுகும்போது பார்த்திங்கன்னா இது கர்மாவின் லக்னம் ஆகுது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், சனியோட வீடு. புதனும் சனியும் நண்பர்கள் தான், ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வேலை பின்னாடி ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். உழைப்பின் மேன்மையை உங்களுக்கு உணர்த்தும் லக்னமாக இருக்கும். இந்த அமைப்பு தான் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு. 8ஆம் இடத்துல நவாம்சம் விழுகிறதுனால வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறது, குடும்பம் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு அதன் மூலம் வாழ்வியலை நடத்துறதுங்கிற மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும். இவங்களுக்கு உழைப்பாக குடும்பமானு கொண்டு போய் வச்சோம்னா உழைப்பு தான் முக்கியம்னு சொல்லி அதை எடுத்துறக்கூடிய தன்மைகள் இருக்கும். சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுற அமைப்பை இந்த நவாம்ச லக்னம் விழும்போது உங்களுக்கு கொடுக்கும். சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறது, கடைசி வரைக்கும் வேலை பார்க்கறது, தொடர்ந்து வேலையில் முன்னேற்றம் அடைகிறதுங்கிறது அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் இது 8ஆவது லக்னமாக விழுகிறதுனால நண்பருடைய லக்னம் தான், அனுகூல சஷ்டாஷ்டகம் தான். ஆனாலும் ஜாதகர் கஷ்டப்படுவார். அடிக்கடி வேலை பறிபோகும் அமைப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். மேலதிகாரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல பாலிடிக்ஸ் சந்திக்க வேண்டிய விதிகள் இந்த நவாம்சம் மகரமாக விழும்போது உங்களுக்கு கிடைக்கப்படும். நவாம்சத்தில் கும்பம் பாக்கிய லக்னமாக விழுகிறது. இது திருவாதிரை 3ஆம் பாதத்தில் வரும். நார்மலாகவே மிதுனத்தை ஆள்வது திருவாதிரைன்னு நான் அடிக்கடி காணொலிகளில் சொல்லுவேன். இந்த கும்பம் 3ஆம் பாதமாக விழுகும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்தவராக ஜாதகர் இருப்பார். கும்பத்துக்கு அதிர்ஷ்டமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. மிதுன லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் பாக்கிய லக்னமான கும்பம் விழுகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் ஓரளவு அதிர்ஷ்டசாலியாகவும் நிலைத்த புத்தி கொண்டவராகவும், இங்கே தான் அது பாயிண்ட், அது நிலைத்த வீட்டுக்குள்ளே வருதுங்கிறதுனால ஏற்படுற விதி. நிலைத்த புத்தி கொண்டவராகவும் தன்னுடைய வாழ்வியலை சிறப்புடன் அமைத்து கொள்ளும் யோகிதை உடையவராகவும், தொடர்ந்து ஒரே இடத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள், தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது, சேவை சார்ந்த தொழில்களில் முன்னேறது, சேவை சார்ந்த தொழில்களை சின்ன லெவலில் வச்சா கூட போதுங்கிற அளவுக்கு வருமானம் ஏற்படுத்துறது, மோட்டார் வண்டி வாகனங்கள் மூலமாக ஆதாயம் அடையிறது, வேலைக்காரர்கள் இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி சரி நிறைய நல்ல விஷயம். ஸோ அந்த வகையில் நவாம்சம் கும்பமாக விழுவது மிதுனத்திற்கு ஒரு தனி சிறப்பு. இந்த அமைப்பு உள்ளவங்க நிலைத்த புத்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. அது நல்லதோ கெட்டதோ அவங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நார்மலாக மிதுன லக்னத்துக்கு எந்த குணம் இருக்காது. நவாம்சத்தில் கும்பம் விழும்போது திருவாதிரை 3ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழுகும்போது இந்த குணாதிசயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த இன்சூரன்ஸு, சேவிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக திட்டமிட்டு நகர்த்தக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. நவாம்சத்தில் மீனம், இதுவும் உங்களுக்கு ஆகாத வீடு தான். ஆனால் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் விழுகுது. ராகுனுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் திருவாதிரை 4ல் வரும்போது வரும். இது புஷ்கர நவாம்சத்துலேயும் போகுங்கிறது. தனுசுமே புஷ்கர நவாம்சத்தில் வரும், திருவாதிரையும் புஷ்கர நவாம்சத்தில் வருங்கிற போது தொழில்முறை வெற்றிகள், முன்னேற்றங்கள், கடல் கடந்து வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் ஓரளவு சாதிக்கிறது, மருத்துவத்துறை சாதனையாளர்களாக வர்றது, கலைத்துறை சாதனையாளர்களாக வர்றதுங்கிற மாதிரியான கொஞ்சம் சாதனை புரியக்கூடிய அமைப்புகள் இதில் உங்களுக்கு கிடைக்கும். நவாம்ச லக்னம் மீனமாக வரும்போது, நவாம்ச லக்னம் மீனமாக வர்றது குருவனுடைய எதிரி வீடு தாங்கிறதுனாலும் கூட தொழில் முறையில் அவர் பெரிய பாதகங்கள் எதையும் செய்து விடுவதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற வாழ்க்கை துணை அமைகிறதும் இந்த சூட்சுமத்தில் வரும். 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே பிஸ்னஸை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் பிறந்த பிறகு தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். பண விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. பண விஷயத்தில் தெளிவான முடிவுகளை எடுக்கும் தன்மை கொண்டவங்களாக இவர்கள் இருப்பாங்க. நார்மலாக இருக்காது. இந்த அமைப்பு இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். ராசி கட்டத்தில் நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்து நவாம்ச கட்டத்தில் அது மீன லக்னமாக குறியிடப்படும் போது இதுவும் ஒரு விக கும்பத்துக்கு அடுத்தபடியாக மீனமும் ஒரு விக நன்மை தரக்கூடிய வீடு தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் புள்ளி விடும். இது பார்த்திங்கன்னா மேசத்தில் விடும். நார்மலாக செவ்வாய்க்கும் போது எனக்கு ஆகாது. ஆனால் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் லக்னம் விழும்போது ஜாதகர் முழுக்க சுயநலவாதியாக இருப்பார். தன்னுடைய காரியம் என்னவோ அதிலேயே கண்ணாக இருப்பார். காரியம் சாதித்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பது, தன்னுடைய சுய காரிய புலி அப்படின்னு சொல்லுவாங்க.
வெற்றியை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. தன்னோட பராக்கிரமத்தை அடிக்கடி வெளிப்படுத்துவாங்க. கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஓவராக பெருமை பேசி பக்கத்தில் இருக்கவங்க காதில் ரத்தம் வர வைக்கிற அளவுக்கு பேசக்கூடிய தன்மையை இந்த மேசம் விழுகும்போது பிடிக்கும். முன்னுக்கு வர துடிப்பாங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். தலைமை பொறுப்பேற்பார்கள். இவங்களை நம்பி ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. ஒரு டூராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தும். பிஆர்ஓ மாதிரியான துறைகளில் இருந்தாங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதிகார வர்க்கத்தோடு நேரடியாக தொடர்புகள் இருந்துக்கிட்டு காரியம் சாதிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீன்கிற மாதிரியும் இருப்பாங்க. தன் காரியத்தை நிச்சயமாக சாதித்து கொள்ளும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அடுத்தது புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் உங்களோட லக்னம் விழும்போது ரிஷபத்தில் விழும். லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் நவாம்ச லக்னம் விழும். அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரகசிய நடவடிக்கைகள் கொடுக்கும். 6ஆம் இடத்தும் கொடுக்கும், 12ஆம் இடம் கொடுக்கும். 6ஆம் இடம் எதிரி வீடு, 12ஆம் இடம் நட்பு வீடு. சுக்கிரன் இந்த வீட்டுக்கு அதிபதியாக வருவார் நவாம்சத்தில்ங்கிற போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரகசிய தொடர்புகள் ஏற்படுத்துறது, நீடித்த நிலைத்த ரகசிய தொடர்புகள் கொண்ட மனிதர்களாக இருக்கிறது, பண விஷயத்தில் நல்ல ஒரு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும். சேமிப்பு இருக்கும், சீட்டு போடுறது, பேங்க் வெப்சைட் போட்டு வச்சுக்கிறது, பணத்தை தவறாக கையாளாமல் இருக்கிறதுங்க மாதிரியான நல்ல குணம் இருக்கும். இதுவும் வெளிநாடு சென்று சம்பாதிக்கிற யோகங்களை உடையது. குடும்பத்தை விட்டு பிரியும் அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. குடும்பம் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கங்கிற மாதிரி வேலை பார்க்க வேண்டியது. நான் நார்மலாகவே உபயலக்கணக்காரங்களுக்கு இந்த ஐடியா கொடுப்பேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியை சந்திக்கிற மாதிரி குடும்பத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே பெருசாக ஃபேமிலி ப்ராப்ளம் வராது. ஏன்னா இவங்களுக்கு நேச்சுராக 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதியான தனுசு குரு பாதகாதிபதி, கன்னிக்கு 7ஆம் அதிபதியான மீன குரு பாதகாதிபதி, தனுசுக்கும் 7ஆம் அதிபதியான மிதுன புதன் பாதகாதிபதி, மீனத்துக்கும் 7ஆம் அதிபதியான கன்னி புதன் பாதகாதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி பாதகம் தான் ஜெய போகிறாரு. அது தெரிஞ்சு போன விஷயம். நம்ம பிறக்கும் போதே அந்த தழுத்து முடிவாயிடும். ஒன்று வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், நீங்கள் இல்லைன்னா வெளிநாட்டு போயிட்டு வரணும், இல்லை வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா 10 நாள் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு 2 நாள் வீட்டில் இருக்கிறது, திரும்ப வெளியில் போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கிக்கணும்னு சொல்லுவேன். இது இந்த அமைப்பில் பொருந்தும். லக்னம் ரிஷபமாக நவாம்சத்தில் விழுகும்போது அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக மிதுனத்திற்கு மிதுனமே விழுகிறது. புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுகும்போது லக்ன வர்க்கோத்தமம். இது ஒரு வலுவான அமைப்பு. நார்மலாக லக்ன வர்க்கோத்தமம் கிடைச்சவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. தன்னுடைய காரியங்களில் தெளிவாக இருப்பாங்க. தெளிவான திட்டமிடல் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை செய்தே தீர்வேங்கிற வைராக்கியம் இருக்கும். ஆனால் இது ஒரு உபய லக்னம்ங்கிறத மறந்துடக்கூடாது. உபய லக்ன வர்க்கோத்தமம் அப்படிங்கும்போது தப்பு செஞ்சாலும் பிடிவாதமாக தப்பு செய்வாங்க, மாற்றிக்கவே மாட்டாங்க. இந்த லக்னம் வர்க்கோத்தமாக அடைஞ்சிருச்சு, ஏதாவது பேட் ஹேபிட்ஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களை மீட்டெடுக்கவே முடியாது. பிடிவாதமாக அதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. இது சூதுவாக இருந்தாலும் சரி, மாதுவாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, மாட்டிக்கிட்டாங்க சிக்கல். ஸோ இந்த லக்ன வர்க்கோத்தமம் உங்களுக்கு அமைய பெற்று இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வாழ்க்கையை, நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கமான சிந்தனைகள், ஒரு முறையான வாழ்வியல் முறைகள் இதில் எல்லாம் கொண்டுட்டு போகணும். அப்படி இல்லைன்னா தப்பாக எதையாவது பழகிட்டிங்கன்னா ஜென்மம் அழிஞ்சாலும் அதிலேருந்து வெளியில் வர முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது மிதுன லக்னத்தின் 9 உட்கூறுகள். உங்கள் லக்னம் இதில் எதில் வருகிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.